ஹாய் காய்ஸ், வெல்கம் வெல்கம். இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் இது இது ரொனால்டு டின்னர் வருஷம் லைக் பிடிஷன் அப்படி சொல்லியிருக்கேன். சரி, அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட கேமில் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 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 ஏதோ கடைக்கு போய் மாட்டிப்போம். ஸோ பீஸா டொனால்டு ஏதோ கடை மக்களை இந்த ஆபி தான் மொர்சிடியும் ஒரு லைக் பிடிஷன் அப்படி சொல்லியிருக்கேன். சரி, அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆனால் கிரேசி என்னடா ஆச்சு தம்பி? என்ன தம்பி என்னது? த ப்ளே ஏரியா இஸ் வெர்க்குடு. விளாட முடியாதா? ரைட்ரா. அப்போ இப்படி தான் போகணுக்குள்ள இருக்கு. நம்ம டக்குன்னு அடப்பாய் தட்டி விட்டானுங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த கேமோட கான்செப்ட் மக்களை. இதுவும் நார்மல் ஆபி தான். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம். அடப்பாய் நம்ம அடிச்சுட்டுட்டோமா? ஸோ இது எம்சி டொனால்டு தான் மக்களே. எம்சி டொனால்டு அந்த கேம் பார்த்தா செஞ்சுருக்காங்க. அது டொனால்டு, இது ரொனால்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதான் மக்களே, அது எம் சிம்பிள் கூட இந்த கேமில் இருக்குது. ஸோ இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா போனோம்னா, ஸோ இப்போ சீக்கிரம் ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற பாருங்க, ஒழுங்காகவே போக மாட்டேங்க. நான் ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு போகிறேன், அப்போ தான் விடுவானுங்க. நம்ம ப்ரோ அடப்பாய் ப்ரோன்னு சொல்லி கரெக்டாக தான் போகணும் மக்களே. அப்படியே அவுட் ஆகிறாங்க பாருங்களேன். நம்ம ப்ரோ இவனும் பக்காது மக்களே, அதுவும் பக்காது போல இருக்குது. ரைட் அடப்பாய் குதிச்சு போகலான்னு பார்த்தா முடியல பாருங்களேன். அவன் பாருங்க தலைவன் பாருங்க சர்க்கோலை பண்ணிக்கிட்டான். எனக்கு இந்த கேமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் அம்முக்கிட்டே இந்த குளிக்குள்ள போய் கொடுத்துட்டான். சரி தம்பி, உனக்கு நான் பால் ஊற்றுறேன் பரவாயில்ல. ஆனால் டே இது உங்களுக்கே கொஞ்சம் ஓரம் நீ மரட்டாதான்டா குதிக்கிறேன். இவனா மேலே ஏறுறான். இவன் மேலெல்லாம் ஏறிட்டு இருக்கான். அவனை மேலே ஏறினா சைடில் கூடி போக முடியாது. அதனால் அப்படியே போகிறது வேஸ்ட்டு தான் உண்மையை சொன்னான். கரெக்டாக வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஃபோக்கஸ் பண்ணணும், அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி போகணும். அப்படியே நான் அமைதியாக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ நான் பேசிக்கிட்டே கூட ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ நம்ம அடுத்த செக் பாயிண்ட் முடிச்சு நம்ம டக்குன்னு போகலாம். கரெக்டாக வந்துட்டு இப்போ நம்ம வந்து எங்கிட்டு போனால் வந்து கரெக்டாக அங்கே குஸ்ட்டு அடுத்து அது குஸ்டம் உங்களுக்கு. இப்போ எப்படா போகணும்? என்னடா அதெல்லாம் என்ன தம்பி பண்ணி வச்சுருக்கீங்க? அடா பாய்க்கில் முடிஞ்சிடாண்டா. ஏன்டா உனக்கு இதை கொலவெறி? ஸோ இப்போ டக்குன்னு இப்படி போய் ஸோ எப்போ கேம் முடிக்கணாச்சும் போடுங்கண்ணா, அதுவும் போட மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். சீக்கிரம் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இப்போ டக்குன்னு இப்படி போயிட்டு இப்போ வந்து சீக்கிரம் இப்படி பார்ப்போம். இப்போ வந்து கரெக்டாக அந்த கார்னரில் முடியுது ஒரு கண்ணாடி மக்களே. இப்படி தான் போனோம். இப்போ வந்துட்டு இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே வரணும் போல இருக்குது. டக்குன்னு ஏறி இப்போ கரெக்டாக வந்துட்டோம். ஃபினிஷ் த கேம் ஃபார் அ சர்ப்ரைஸா? இப்போ எதுக்கு ஏதோ ப்ளர் பண்ணானுங்களா? இன்னும் ப்ளர் பண்ண மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரில. ஸோ டக்குன்னு நம்ம அவ்வளோதான் கேமா இல்லையே. அது சும்மா கிராஸ்ட்டு கெச்சப் அடப்பாய். இது கெச்சப்புலா அடப்பாய்ங்களா? சும்மா வச்சுருக்காங்க போல நம்ம வாங்கணுங்கிறதுக்காக. சிம்மா பார்த்தீங்கன்னா சும்மடி போகணும் போல இருக்குது. பார்த்தீங்களா சூப்பராக இருக்கல, ஒரு மாதிரி லைட்டாக நல்லா இருக்காங்க. தண்ணி மாதிரி இருக்குது பார்க்க, அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. இதே அப்படியே கெச்சப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அடியிலலாம் கெச்சப் மாதிரி தான் இருக்குது, ரெட் கலரில் அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. டக்குன்னு போடா, டக்குன்னு அப்படியே குச்சி போக நீ தான். என்னடா இவ்வளோ தூரம் வச்சுருக்கீங்க? என்ன இவ்வளோ தூரம் வைக்கக்கூடாதுறான்? வைக்கலாங்கண்ணா, இவ்வளோ தூரம் வைக்க பாருங்க. பாட்டில் பீர் பாட்டில் பாருங்களேன், பீர் பாட்டில்னு வச்சுருக்கானுங்க. இப்போ சீக்கிரம் போடா. வேறு மூக்கடைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக பேச முடியலனால. ஸோ சீக்கிரம் போடா, போ சீக்கிரம் போ. இன்னொரு நாளாக அது போயிட்டே இருக்குது. டார்க் மக்களை போர்ட்டல் சீக்கிரம் அந்த போர்ட்டலுக்கு சீக்கிரம் போடா. வரட்டும் மக்களே. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ வந்து என்னது ஜம்ப் ஓவர் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அண்டா போன ரவுண்டில் என்னடா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலேயே போக சொன்னீங்க. ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் படக்கூடாதுங்கிறீங்க. என்னடா இது? சீக்கிரமாக போய் வந்து எம்சி ரொனால்டுன்னு ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையை தான் வந்து ஆரோக்கியமாக பிடிச்சிருக்காங்க. சீக்கிரமாக இல்லை கெச்சப்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. கெச்சப் பாருங்களேன். ஸோ இப்போ சீக்கிரம் இது கெச்சப் அது ரத்தம்டா பாருங்கள். அது மேலே காலைக்கு கூடனா இப்போ அது ரத்தமாக தான் இருக்கும். இதுன்னு அது நான் தண்ணியே கடைசியில் வசத்தாக்கி அது இது போகணும். த டைனிங் ஃப்ளோர்டு இது சாதா தண்ணி தான்டா. இதுக்கிறா சாதா தண்ணி. அப்போ கெச்சப் மேலாம் சும்மா அடிச்சா இப்போ பாருங்கள், சாதா தண்ணியில் சும்மா அடிச்சு போவாங்க பாருங்கள். டேபிள் மேலே பாஞ்சு போகிற நிலைமையாச்சு பாருங்களேன். இப்படி ஏன்டா பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணா. சரி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அடுத்த செக் பாயிண்ட். என்ன அது? அப்படி தான் போகணுமா? ரைட்டு சீக்கிரம்டா. இப்போ செக் பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து என்னது வாட்ச் அவுட் ஃபார் த செக்யூரிட்டி லேசஸ். செக்யூரிட்டி லேசஸ் ரைட்ரா. அப்படி இல்லைனா அதுக்கு ஒன்றுமே இல்லைடா. இப்போ என் பாருங்க ஒன்றுமே இல்லை. அடப்பா கடைசி வரைக்கும் போய் இப்படி பண்ணி வச்சுக்கிங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்போ இப்படி இப்போ வந்து இப்படி போயிட்டு அடுத்து அப்பா கரெக்டாக வந்துட்டோம் மக்களே. சீக்கிரம் போ. இது என்னதுடா அது என்னது ஹரி திஸ்வேவா? இது மாதிரிலாம் படக்கூடாது. பட்டுருச்சு மக்களே. சீக்கிரமோ இன்னும் லேசருங்கெல்லாம் மாஞ்சு போகணும் மக்களே. சீக்கிரமும் அவ்வளோதான் மக்களே வந்துட்டோம்.
இப்போ இங்கே போயிட்டு இங்கே ஒரு குதி, இங்கே ஒரு குதி, இங்கே ஒரு குதி, இங்கே ஒரு குதி, இங்கே ஒரு குதி. அவ்வளோதான் கரெக்ட் பண்ணி கரெக்டாக வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னது ஓ இந்த கிச்சன் இஸ் அ பிட்டி என்னது கிச்சன் இஸ் அ பிட் மெஸ்ஸிங்களா? இது மெஸ்ஸிலடா இல்லை, ஏதோ கீழே ஏதோ ரெட் கலர் சாஸை ஊற்றி வச்சுருக்கானுங்க, அவ்வளோதான். இல்லை ரத்தமாக இருக்குது மக்களே. ஸோ இப்போ சீக்கிரம் இப்போ இப்படி பர்கர் இது அங்கே இடம் கொண்டு வந்தது. ஓ நாட் சோரி இஃப் தட் கெச்சப் ஆர் லாவா. ஏண்டா இது ரத்தம்டா, கெச்சப் ஆர் லாவா பார்க்கல. வா இந்த மூக்கு வேறு பயங்கரமாக அடைக்குது மக்களே, அதனால் சரியாகவே பேச முடியல. சீக்கிரம் போ. அவ்வளோதான் மக்கள், இங்கே வந்துட்டோம். இப்போ அடுத்து இப்படி கார்னரில் போயிடலாம். கார்னரில் போய் அப்படியே தப்பிச்சு அப்போ அவ்வளோப்பாய் தப்பிச்சிட்டான்னு பார்த்தா பாருங்க கரெக்டாக செத்துட்டோம் பாருங்களேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி போகும். இங்கே ஒரு மரியோ கேம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? 2D ஐயோ அடப்பாய். இங்கே மறுபடியும் அப்படியே பாட்டு பண்ணுவோம். 2D தப்பா மியூசிக் போடுறோம் பாருங்களேன், தந்தமாக மியூசிக் போட்டுருக்கோம். ஸோ நம்ம அவ்வளோதான் போகும். டுடிடிடின்றது லாக்கு லுக்ஸ் லைக் லாக்கா இப்படி போக சொல்லுவாங்க, அவ்வளோதான். என்னோட இது ரெண்டு மக்களே இருக்குது. அடப்பாய் கண்டினியூ பண்ணலாம் மக்களே. சீக்கிரம் இப்படி போயிட்டு அடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எல்லா இடத்துலையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ சீக்கிரம் இப்படி போயிட்டு ஆனால் லாவாவாக இருக்குது, லாவாக பண்ணிச்சிருக்காங்க, லாவாவாக பிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இப்போ வந்து சீக்கிரம் இப்போ மேலே ஏறிட்டு இப்போ இந்த தான் கேஷ் ஏரியா போல் இருக்குது. பணமாக இருக்குது பணம் பாருங்க. இவன் பாடி சைஸ்க்கு மேலே இருக்குது பாருங்களேன். ஏன்னா கேஷ் ஆடா டே இப்போ எதுக்கடா தட்டி விட்டீங்க? நான் வாட்டிக்கு இருந்தாலும் என்ன எதுக்கடா தட்டி விட்றீங்க? ஸோ இப்போ சீக்கிரம் இப்போ வந்து இப்போ கரெக்டாக இப்படி போ. இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து என்னதுடா அதெல்லாம்? ஓ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கீழே குதிக்கணும் போல இருக்குது. என்னது ஹோ குட் லக். அங்கே முடிஞ்சால் போட வெண்ணெய். அடா பாவி, இப்படி அதுக்கு வெண்ணையாடா திட்டுவீங்க? டே அதுக்கு என்ன கீழே திட்டி விட்றீங்க? சீக்கிரம் போ. டே ஏண்டா அங்கே வருங்க, என்ன அது பாருங்களேன். போ விட்றா தம்பி, அந்த எல்லோ கலர் இதோ ஒரு பாக்ஸ் போட்டு மறைக்காதடா பாருங்களேன். இப்போ சீக்கிரம் இப்படி போயிட்டு இப்படி அவ்வளோதான். அப்பா இப்போ கரெக்டாக போகலாம் மக்களே. இப்போ வந்து இப்படி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமில் இது பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட மேப்பிங்லாம் அந்தளவுக்கு இல்லை. நீங்களே பாருங்களேன், அப்படியே வெறுமனே ஏதோ குச்சி எல்லாம் போகிற மாதிரி தான் எல்லோரும் ஒன்றுமே வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் தான். இது வந்து அவ்வளோ சூப்பரான கேம் நான் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து சின்ன கேமாக போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மன்னிச்சுக்கோங்க மக்களே. என்னடா அது இப்படி செத்துட்டோம் பாருங்களேன். இப்போ சீக்கிரம் இப்படி போயிட்டு எக்ஸிட் இது எக்ஸிட் போட்டுருக்காங்க. ஆனால் என்னென்ன லாவாலாம் வச்சுருக்காங்க எக்ஸிட் சொல்லி. தம்பி இதெல்லாம் ஓவர்றாங்க பாருங்க. மியூசிக் போட்டோம் 2D அடப்பா விட்டா ஒரு செகண்ட் விட்டா அவ்வளோதான் லாவாக்கு பேசிருப்பான் அவ்வளோதான். இப்போ டக்குன்னு பார்த்துப்போங்க அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தப்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் மக்களே. எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பிக்க போகிறோம். அடப்பா தப்பிக்க என்னது நைஸ் ஜாப் கெட்டிங் அவே நவ் ஃபைன் கரெக்டான டோரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதாச்சும் அந்த டோர் தான் கரெக்டான டோர். இல்லை இது தப்பு. இது பார்த்தீங்கன்னா அடப்பை கொண்டுட்டானுங்க மக்களே இந்த டோருக்கு போனது. ஸோ இந்த டோருக்கு போய் பார்ப்போம். இந்த டோரில் செத்துட்டோமா? என்ன எவன் அதுக்குலாம் அது எவனோ உள்ளே நின்றுருக்கான். இந்த டோர்னு நினைக்கிறேன். அடப்பா இந்த டோர் சாவடிச்சிட்டிங்களா? சூப்பராக சப்போ எங்கே தெரிஞ்சு இந்த டோர்னு நினைக்கிறேன். இந்த டோரா? அடப்பா என்னது என்னமோ போட்டுருந்தது. இது ஆரம்பத்தில் போயிட்டோம், மறந்தே போயிட்டேன். இப்போ வந்து டக்குன்னு இந்த டோர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதெல்லாம் எல்லா டோர்லையும் சாட்சி விட்றீங்க. எல்லா டோருமே சாட்சி விட்றாங்க பாருங்களேன். அந்த டோர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இந்த டோரை இதுக்குள்ளே போகவே முடியல. ஸோ நீங்கள் தெரிஞ்சு இந்த டோர்னு நினைக்கிறேன். இந்த டோர் பக்கலை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது அப்போ இது எக்ஸிட் போட்டிருந்தாங்க. இன்னுமா நான் வெளியே வரல. பார்த்துப்போம் இப்படி இன்னும் வாடி ஏன்டா வெறுப்பேற்றுறீங்க? இப்போ தான் மூக்கடைப்பு போச்சு, அதுக்கு மேலே வேறு ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்களேன். ஸோ இப்போ டே கரெக்டாக தான் மக்களே போனேன். உங்களே தட்டி விட்டு கரெக்டாக தான் போகிறேன். அப்படியே தட்டி விட்றானுங்க பாருங்களேன். சீக்கிரம் பாடி ஓகே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இன்னும் அதெல்லாம் இது இப்படி போகணும் இருக்குது. ஸோ இது வந்து லைட்டாக கஷ்டமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் இது கரெக்டாக தான் மக்களை பண்ணியிருக்காங்க. இது வந்து சீட்டிங். நான் கரெக்டாக தான் போனேன். இது இவங்க பண்ணுற சதி பார்த்துக்கோங்க. இது சதி இது பார்த்தீங்கன்னா சதி. ஸோ இப்போ சீக்கிரம் சதி திட்டம் பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ இப்போ சீக்கிரம் இப்போ கரெக்டாக இப்படி இப்போ கரெக்டாக வந்துட்டோமா? இப்போ வந்து இப்போ இப்படி ஒன்றுனா கஷ்டப்பட்டு குதிச்சு போகணும் மக்களே. சரி ஏன்டா இப்படி பண்ணுற?
இப்போ இப்படி போயிட்டு ஏன்டா இப்படி பண்ணி தொலைறாங்க பாருங்கள். இதெல்லாம் என்னடா அது இப்படி கேமை பண்ணி வச்சுருக்கீங்க. இது இந்த கேமோட ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50%. இப்போ நான் நினச்சேன்னா நல்ல கேமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி உள்ளே போனேன். இப்போ புரியுது இதுக்கே 50% வச்சுருக்காங்க. கரெக்டு தான்டா. இதுக்கு 50% 2% தரணும்டா. என்னடா கேம் இது? இல்லை 2% இல்லை 1% கூட தர முடியாது. என்னடா கேமு தான். இப்போ நான் ஒழுங்காக தான் ஜம்பிங் பட்டன் கொடுக்குறேன். அப்பயும் ஏன் வரமாட்டீங்கன்னு தெரில. இப்படி இதுதான் நமக்கு கரெக்ட். டேய் ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? அழுதுருவேன்டா. அடுத்து இந்த கேம்காரன் நான் ரிமோட் பண்ணிடுறேன். ரிமோட் நான் பாட்டுறா இருங்க. இப்போ சொல்லிட்டே மாதிரி இப்போ நான் ஜெயிச்சிடும் பாட். நான் வந்து ஒரு பாட். நான் ஒரு ப்ரோ பிளேயர். பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர். நான் ஒரு ப்ரோ பாருங்க. இவன் ப்ரோ பிளேயர்னு சொல்கிறேன். ஐ எம் ப்ரோ பிளேயர் மட்டும் கரெக்டாக வரும் பாருங்களேன். சரி இப்போ என்னது ஓ இந்த கம்பெனிக்கார காப்பிரைட் தரலையாடா. என்னடா பண்ணி வச்சிருக்கு பாருங்க. மேஷிவ் டூவான் பாருங்க. இந்த கம்பெனிக்கார காப்பிரைட் தரலையா அது வேறு வாங்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெர்மிஷன் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கேமில் இதை யூஸ் பண்ணிக்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணாலும் ஒரு பெருமை தானே. ஸோ சீக்கிரம் ஸோ இப்போ பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போகும். இது என்னது அது? இல்லைடா கயரில் அது அந்த டோருக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ண கயர் மேலே போய் செட் பண்ணது. இட்ஸ் அபவுட் வாட்ச் அவுட் ஃப்ரம் என்ன அது? இதோ ஹனிமாக இருக்குது. இதெல்லாம் தாவி கஷ்டப்பட்டு போன போல இருக்குது. ஓகே புரிஞ்சிருச்சு. இப்போ டக்குன்னு பார்ப்போம். இதில் புதுசு இன்னும் எவ்வளோ தூரம்டா இன்னும் இருக்குது இதுங்கிறது. முடிச்சிட்டோமாடா? என்னடா அது முடியவே மாட்டேங்குது கேம். இவ்வளோ தூரம் போகுது பாருங்களேன். அதுவும் லெவலும் ரொம்ப ஈஸியாக இல்லை. ஒரு லெவல் ஈஸியாக ஒரு லெவல் கஷ்டம் அப்படி இல்லை. எல்லா லெவலுமே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. டக்குன்னு முடியலாம் கேம். என்னடா அது இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? இவருக்கு இவ்வளோ நேரம் ஆக்குறானுங்க பாருங்களேன். இப்போ இப்படி போயிட்டு இப்போ கரெக்டாக குச்சிட்றா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்குது இதில் ஃபுல்லாக. இப்போ சீக்கிரம் இதில் குடிச்சிட்டு அவ்வளோதான் மக்களை முடிச்சுட்டு இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்படி இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா எரிச்சல் பண்ணுற? டக்குன்னு போய் தொலைஞ்சவனுக்கு என்னடா? ஸோ இப்போ சீக்கிரம் இப்படி கரெக்டாக போயிட்டா. கரெக்டாக வந்துட்டோம் மக்களே. இப்படி போயிட்டு பார்த்து கரெக்டாக வந்துட்டோம். இப்படி போயிட்டு அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலாம் இப்போ குதிக்க வேணாமா? ஏன்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இதான் தண்ணிக்கு இருக்குது. இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லடா வேறு குச்சி மாதிரி இருக்குடா. ஏதோ மரத்துக்கு வந்து மரத்தோட அந்த இது இருக்குல்ல அது வெள்ளை கலர் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குடா. பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ வந்து சீக்கிரம் இப்போ இங்கே இன்னும் எவ்வளோ தூரம்டா இருக்குது? இது எவ்வளோ தூரம்டா? பாருங்க இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க பாருங்களேன். நீ எவ்வளோ தூரம் தான் இருக்குது பாருங்க. இவ்வளோ அப்புறமா அப்போ தான் விளாண்டுட்டுருக்கேன். இன்னும் கேம் முடியல. ரொம்ப அப்படியே போயிட்டே இருக்குது அது வாட்டிக்கு. இன்னொன்று இது என்ன வராது. இங்கே போகணும்ல இருக்குது. இங்கே போயிட்டு அடுத்து இப்படி சுற்றி போகணும்ல இருக்குது. ஸோ இப்போ பாருங்க இப்படி இருக்குது பாருங்களேன். இவ்வளோ கஷ்டமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்டா கொஞ்சம் ஈஸியாக செட் பண்ணால் அப்படி என்ன வேண்டா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ சீக்கிரம் போ. இப்படி போயிட்டு இப்போ கரெக்டாக போ. இப்போ இப்படி போயிட்டு அவ்வளோ மக்களை வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து சீக்கிரம் இந்த எம்சி தான் இது செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இப்போ மேலே டக்குன்னு ஏறுறா. ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்து ஊட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடும் உயர்ந்து நில்லு. ஓய் என்ன அது? இது சும்மா கரெக்டாக கெச்சப்பா. டேய் புரியல. எத்தனை தடவை கெச்சப்லேயே சிம்மனை சொல்லிங்க. கண் எரியாதாடா பாருங்கள். சும்மா கெச்சப்லேயே சிம் அடிக்கிறாங்க. சிம் அடிக்க சொல்லுவாங்க. சுனாமிலே சிம் அடிக்கிற மாதிரி நம்ம டைலாக் பண்ணுவோம். கெச்சப்லேயே நாங்களாம் சிம் அடிப்போம் மாதிரி அப்படியே டைலாக் பண்ணுவோம். சீக்கிரம் போடா. இல்லை இவ்வளோ நேரம் ஆகுது. சீக்கிரம் போடா. இது வேறு பாருங்கள். மேலே போடா. நல்லா மேலே போ. இப்போ குச்சி அப்படியே போகணும். குச்சி போகணும் அப்படியே. அதான் மக்களே நல்லாயிருக்கும். இப்போ வந்து அங்கே தெரியுது மக்களே. அங்கே தான் போகணும் போல இருக்குது. அங்கே தான் போகணும் தெரிஞ்சு. ஸோ டக்குன்னு போடா. இது வேறு அரை மணி நேரம் ஆக்குறான் பாருங்க. அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லுள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதாச்சும் வச்சுருக்கானுங்க. ஒன்றுமே இல்லை மக்களே. ஒன்றுமே வச்சுருக்க மாட்டேங்கானுங்க. ஸோ இப்போ போகலாம் நம்ம. சீக்கிரம் போடா. ஏன்டா இவ்வளோ நேரம் ஆக்குற? சீக்கிரம் போய் தொலைடா. சீக்கிரம் போ. வந்துட்டோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். மேலே ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அது இவ்வளோ பெரிய ஸ்டெப் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் இருந்தது கிளைம் அப் த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதெல்லாம் கிளைம் பண்ண சொல்கிறாங்க. அடப்பா இவ்வளோ தூரம் கிளைம் பண்ணுமாடா? ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவர் எவ்வளோ தூரம் இருக்குது நீங்களே பாருங்கள் மக்களே. ஸோ நீங்களே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க எவ்வளோ நேரம் இருக்குன்னு. அந்த செகண்ட்ஸை சைடில் போட்டுக்கலாம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. எவ்வளோ தூரம் வரும் நீங்களே பார்த்துக்கோங்க.
எப்படி இப்படிலாம் இருந்தால் நான் எப்படா பேசணும்? நாளைக்கு தானே நான் போய் சேரவே செய்வேன். இவ்வளோ நேரம் இருக்குது, இவ்வளோ தூரம் அது பாருங்களேன். சீக்கிரம் போடா 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 போடா. சீக்கிரம் போ 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 போ. வேறு இவ்வளோ நேரம் அது பாருங்களேன். சீக்கிரம் போடா 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 போடா. இதெல்லாம் அது இவ்வளோ நேரம் ஆக பாருங்க. இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கும் மக்களே. பாருங்க சைடில் கெச்சப்லாம் போட்டாங்க. அவ்வளோ அது என்னடா அதெல்லாம்? ஓ இதே இடம் மக்களே பாருங்களேன். இதே இடம் தான். ஸோ இப்போ அந்த இது அப்போது ஒரு கெச்சப் ஜூம் பண்ணலாம், அதே அந்த இடம் அங்கே இருக்குது மக்களே, பார்த்தீங்களா? ஸோ சீக்கிரம் போ 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 போ. நமக்கு நேரம் இல்லை, டக்குன்னு போடா. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னும் முடிஞ்சிருச்சா? இது வீண்டா முடிச்சிட்டோம் மக்களே, முடிச்சிட்டோம். அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கீழே வேறு ஏதோ புதுசாக ஏதோ இது வேறு ஏதோ கம்பியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் என்னன்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ சீக்கிரம் இப்படி ஏறிட்டு இப்போ டக்குன்னு இப்படி போயிட்டு இது மேலே ஏறுவோம் மக்களே. இது மேலே ஏறிட்டு டேரெக்டாக மூச்சிட வேண்டியது. அவ்வளோதான் மக்களே. இப்போ இங்கே வந்துட்டோம். அவ்வளோதான் மக்களே. இதில் ஏதோ நமக்கு என்ன வேணுமோ எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. என்னடா அது? ஏய் என்ன அதெல்லாம்? ஸோ இதுக்கெல்லாம் போக முடியல மக்களே. ட்ரையல்ஸ்னு முடிச்சிருக்காங்க. இன்னுது கலர் மாற்ற முடியும், நீங்கள் அது கலர் கூட மாற்ற முடியலங்களா அது? ஸோ இப்போ வந்து என்னது ஃபினிஷ் த கேம் ஃபார் சர்ப்ரைஸ். கேமே முடிச்சிட்டேன். இது மாதிரி என்னடா சர்ப்ரைஸ் இருக்குது? கேம் முடிச்சிட்ட மக்களை, என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க? என்ன அது? ஜம்ப் பவர் 150. அது ஜம்ப் பவரே இல்லை. இது என்னதானா அது? இன்னும் ஜம்ப் பவர் இருக்கா? நீங்களே சொல்லலாம். ஜம்ப் பவர் செலக்ட் பண்ண கிளிக் பண்ணுமோ? அதை கிடைக்கல. ஜம்ப் பவர் கிடைக்கல, நம்ம கிடைக்க மாட்டேங்கி. நான் தரமாட்டேங்கிங்க, தந்து உதவிங்கடா ப்ளீஸ்ரா. வரமாட்டேங்குது ஜம்ப் பவர். ஸோ இங்கே பார்க்கில் சும்மா அப்படியே ஆடுவோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, பாய்.